தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாஸ்திரகுணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரமாமதம் கலியுதெய்வம் காஞ்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் இந்த மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு சாவித்ரி வைத்தி பற்றி ஞாபகம் எப்படி வந்தது. சாவித்ரி வைத்தி பற்றி ஞாபகம் எப்படி வந்தது. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணும்போது தினமுமே பாருங்கள். சாவித்ரி வைத்தி பற்றி ஞாபகம் எப்படி வரும்னா, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் கொடுத்த ஏதோ ஒரு புத்தியில் தான் வரும், அது எந்த வித டவுட்டும் வேண்டாம். ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். ஸ்ரீதர் வந்து மகாபெரியவர் ஸ்தூலரூபமாக இருந்தபோது நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்கார். அவரை வந்து பரம்பரையிலே காஞ்சிபுரத்தை இதில் பண்ணியிருக்குவா தான் அவள். அது வந்து ஸ்ரீதர் வந்து தெய்வத்தின் குரல், அது 3rd வால்யூமில் 212வது பேஜில் சொன்னது மாதிரி ஒருத்தரோட மரணத்துக்கு பிறகு அவரை வந்து தூக்கி எறிஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாமல் அதை வந்து நல்ல முறையில் அவ குல வழக்கப்படி அதை வந்து அடக்கம் செஞ்சு ஒரு நல்ல கதி இது பண்ணுறதுக்கு நம்மளான கைங்கரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து சொல்கிறா இல்லையா. அந்த அந்த இதை பற்றி இவருக்கு மனசில் தோண்டிகிட்டே இருந்துதான். அதனால் அதில் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசில் தோண்டி அதை பார்த்துட்டே இருந்தாரா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஸ்ரீதரோட அம்மா வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவா, போலூர் அப்படிங்கிற இடம். அப்பா வந்து நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் சேத்பட் அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவா அப்படிங்கிறா. இவளுக்கெல்லாம் வந்து அநாத பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னு பெரியவா வந்து அந்த இடத்துல அந்த தெய்வத்தின் குரலை அதை சொல்லியிருக்கா. அதுதான் இவருக்கு யோசிச்சு இவர் என்ன பண்ணாரா, அதில் ஒரு ஈடுபாடு வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு தோணித்து அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அப்பா வந்து பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்ட்டு. அப்போது ஒரு அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது தன்னோட பிள்ளை வந்து இந்த மாதிரி மற்ற ஆளுக்கு போய் சம்ஸ்காரம் பண்ணுறது, அதை இது பண்ணுறதெல்லாம் சில பேர் வந்து அது தப்பாக நினைப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கு லோகத்தில். ஆனால் பெரியவா வந்து அது வந்து ரொம்ப பெரிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அது வந்து பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கான பலன் அது கொடுத்துரும். ஒரு இது பண்ணுறதே அப்படின்னு இப்போ 100 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் இதில் கிடைக்கிறது. ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலே அப்படின்னு அநாத பிரேத சம்ஸ்காரம். ஒரு அனாதியாக ஒரு பிரேதம் இருக்குன்னா அந்த சம்ஸ்காரம் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கான பலன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு பெரியவா மகாபெரியவா எழுதியிருக்கா அதில். அதனால் அப்பா வந்து என்கரேஜ் பண்ணாராம், நீ பண்ணு, தைரியமாக பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாராம். அப்பா சொன்ன மாதிரி அம்மாவும் சரின்னுட்டா. அம்மாவும் சரி. அதுக்கப்புறம் போய் பெரியவாவும் பார்த்து நான் பண்ண போகிறேன். பெரியவா வந்து ஸ்தூல ரூபமாக இருந்தபோது பெரியவா போய் மகாபெரியவாவை தரிசனம் பண்ணி அவர் கேட்டுட்டு நீ நல்லா பண்ணுவேன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. அந்த ஆசீர்வாதத்தோடு தான் வந்து இது பண்ணியிருக்கார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், இதை ஆரம்பிக்கலான்னா என்ன பண்ணலாம். இப்போ வந்து பெரியவருடைய அனுகிரகம், பெரியவா 2 கையும் தூக்கிட்டாருன்னா நடக்குமே, அது எப்படி நடக்கும்னு பார்க்கணும். அப்போ வந்து திடீர்னு இப்போ ஆரம்பிக்கணுன்றத ஸ்டெப் ஆரம்பித்த பிறகு ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து இப்படி பார்த்தம்போது அதில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. விஸ்ராந்தி அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம், அதை பற்றியான அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்திருக்கு. அது வந்து இங்கே பாலவாக்கம் அங்கே இருக்குது போல இருக்குது. அவளை வந்து அந்த சாவித்ரி வைத்தி அப்படிங்கிறது அவருக்கு பற்றி கொஞ்சம் தெரியும். அவர் எப்பயோ பார்த்துருக்காரோ அதோட தெரியும். ஆனால் இந்த விஷயம் இவர் என்ன நினைக்கிறாரோ அந்த இதுக்கு வந்து அவள் ஒத்து போவாளா, அதுக்கு சம்மந்தம் இருக்கான்றதை பற்றிலாம் தெரியாது. பெரியவா வந்து கொடுக்குற புத்தி தானே அந்த பேப்பரை பார்க்க வச்சுருக்கு. அவர் சாவித்ரி வித்தியை பார்த்துருக்கார். அதனால் அதில் இருக்க ஃபோன் நம்பரை எடுத்துட்டு அது பண்ணி ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிருக்கார். பாலவாக்கத்துக்கு போயிருக்கார். கிளம்பி போனார்னா அதுக்கப்புறம்
அங்கே பார்த்தா அந்த ஓல்டேஜ் ஹோம் அவெல்லாம் எல்லாரும் மற்ற இந்த ஓல்டு இவெல்லாம் இருக்கா அவெல்லாம் இதுக்கான இதுதானே அந்த அட்டெண்டர் இருக்கவன் என்ன சொல்லியிருக்கான், அம்மா இங்கே இல்லை, அம்மா வெளியில் போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு. எங்கே போயிருக்காங்கன்னு இவரும் கேட்கல. எல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் அவங்க வரத்துக்கு. இவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அந்த அட்டெண்டர் வந்து சொன்னான்னா, அம்மா வர ரொம்ப லேட் ஆகும், நீங்கள் கிளம்பி நான் அப்புறம் ஒரு நாளைக்கு வாங்க அப்படின்னாராம். இவர் வந்து என்னடா இது இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வந்து இங்கே இங்கே இருக்கவங்க அந்த இதில் ஓல்டேஜ் ஹோமில் காலமாயிட்டாங்க. அது அம்மா தான் போய் அடக்கம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கான இதெல்லாம் பண்ணிவிட்டு வராங்க. அப்போது நம்ம வந்த இடம் கரெக்டாக பெரியவா வந்து மகாபெரியவா வந்து அந்த புத்தியை கொடுத்து அந்த பேப்பரை பார்க்க வச்சுருக்காரு. நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சு தான். பெரியவா தானே ரூட்டு கரெக்டாக கிளியர் பண்ணி விடுவார். அப்போ வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே இவர் வந்து இவருடைய இதை சொன்னாராம். அந்த மாதிரி இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது, மகாபெரியவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டேன், அவரும் சரின்னு சொன்னார் அப்படின்னு. அவர் தான் சரி என்னோட சேர்ந்து பண்ணுங்கன்னு அவருக்கு அவளோட விஷ்ராந்தி அந்த ஓல்டேஜ் ஹோமோட சேர்ந்து இவர் அந்த இது வந்து அவளுக்கு பதிலாக இவர் போய் பண்ணிட்டு வருவார், அதெல்லாம் பண்ணியிருந்தாராம். அது மாதிரி அநேக சம்ஸ்காரம் வந்து நிறைய பண்ணியிருக்கார். 1985 2000 அநாத பிரேத சம்ஸ்காரத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார். 1985க்குள்ளேயே அவ்வளோ பண்ணியிருக்கார் இவர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து புதுப்பிரிவாக வந்து ஒரு யோசனை சொன்னார். அது அநேக பிரேத சம்ஸ்காரம் இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னாராம். அதை வச்சுட்டு பண்ணேன் அப்படின்னாராம். அதனால் அது வரைக்கும் சேர்ந்து 5700 இது வந்து அநாத பிரேத சம்ஸ்காரம் வந்து அந்த இன்டர்வியூ போது சொல்கிறார் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். 5700 அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா அவர் வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்திதி அவர் வந்து கிடைக்கும் அவருக்கு ஸ்ரீதருக்கு வந்து அப்படின்னு அவர் எவ்வளோ மகா புண்ணியம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரியான இது கிடைக்கும். அந்த இவா வந்து சாவித்ரி வைத்தியங்கிறவா அவளே இந்த இதில் சேர்த்துட்டார், ட்ரஸ்ட்டில் சேர்த்துட்டு அவளை சேர்ந்து இப்போ அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்க அவளுக்கு ஏதாவது சம்ஸ்காரம் பண்ணணுன்னாலும் இவர் போவார், அதை பண்ணுவார். இவரும் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை பெரியவா கொடுத்துருக்கா. சாவித்ரி வைத்தியம் அப்படின்னு பற்றி ஞாபகம் எப்படி வந்தது, அதுதான் பெரியவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேச்சரம் மகாபிரிய பாதமேச்சரணம்.